ஓகேன்பா. கட்டரபார் ஃபீல்டு இன்றைக்கி தான் ஒருத்தர் கூப்பிட்ருக்குறாரு. இன்றைக்கி தான் சைட்டில் கொண்டு போய் இறக்க போகிறோம். எல்லாம் கிரீஸ் எல்லாம் அடித்து பக்காவாக எல்லாமே வேலையை முடிச்சிட்டோம். இனிமேல் ஃபீல்டு டெஸ்டிங் பார்க்கணும் தான். தூக்கி லாக் பண்ணுமா? இப்போ எல்லா இடத்துக்கும் கிரீஸ் அடிச்சாச்சு. கட்டரபார் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இதே ரோட்டில் போகும்போது வந்து லோடுக்கு கீழே உஞ்சி போகும். அதனால் வந்து இதுக்கு டைம் லாக் பண்ணிட்டு போயிடலாம். பம்பு வந்து லோடு இல்லாத போகணுங்களா. அந்த சாப்பி எடுத்து தட்டு. வாட்டர் வந்து சுகராக போட்டாங்க. இது கூட சுகராக இருக்குதா? இப்போ இறக்கி விட்டா இதில் வந்து இடிச்சு நின்றுக்கும். அதுக்கு கீழே இறங்காத முடியும். ஃப்ரீ பண்ணி விட. ஓகே, ஃப்ரீ பண்ணிவிட்டா அவ்வளோ வேறு. போகலாம். அப்பலாம் சாமி கும்பிட்டுடு. சாமி கும்பிட்டுடு. போட்டு விட்டியா? கட்டரை போட்டு விட. ஒரு போல்ட் ஆடுது. எது எது மாப்பு? பேனர் எடுத்துக்கோ. 16 17 எடுத்துக்கோ. ஓகேங்களா. ஒரு லெட்டு ஒன்று லூஸாக இருக்குது. எல்லாம் நம்ம ஓட தான் டைட் வைக்கணும். லெட்டு லூஸாக இருக்குது. கொஞ்சம் டைட் வச்சுக்கிட்டு போய் கிளம்பிடலாம். பார்த்து பிளேட்டில் போய் எடுத்துகிட்டு போகுது. என்னடா சைஸ் போட்டிருக்கீங்க? மேலே வைக்கிறீங்க. அது ஃபுல்லாக இருக்குதா? அதுக்கு 1 லிட்டர் பாட்டில் எடுத்து வந்துட்டு தான் பொறுமையாக விட்டுருக்கலாம். கொஞ்சமாக விடு. போதும். கிளம்பியாச்சு ப்ரோ. நம்ம கட்டரை போடுறதுனால முன்னாடி கொஞ்சம் பார்த்து போக வேண்டிய சூழ்நிலை. எதா இருக்கலாம். சோலைப்பா மாட்டோத்துக்கு முன்னாடி போ.
ஓகே நண்பா, வண்டி பார்த்தா எவ்வளோ வளர்த்தி இருக்குது. ஜாண்டியரோட மகேந்திராவில் போடுறதுக்கு கட்டுற பிறகு ஏகப்பட்ட வளர்த்தி. ஒரு சின்ன இடத்துலலாம் திறப்பவே முடியாதாட்டுது ப்ரோ. வண்டி ஏகப்பட்ட வளர்த்தி பிறகு எப்படி வருது கம்பீரமாக. இந்த வயலில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு சுத்து பிடி, நேராக பிடி, இப்படி ஆடு. போலாம் போலாம். கொஞ்சம் வேலை செய்யணும் ப்ரோ. இந்த சைலன்சரு, பேட்ரி பாக்ஸு இதெல்லாம் இந்த பக்கம் மாற்றணும். இப்போ இங்கே வந்த சைட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறோம், திரும்பி இந்த லாக்கெல்லாம் கொடுக்கணும். சுற்றி எடுத்தாமா அப்போ ஆமாண்ணா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கார்டு. எறும்பு கரெக்டாக எறும்பாக இருந்தது. ஓ நான் வாங்கி அப்போன்னு பார்த்தா எறும்பு. கேமரா கல்லுலாம் கொஞ்சம் உள்ளே பிடிச்சாரு, அப்புறம் கரைச்சி போட வைக்கலாம். கரெக்டாக உள்ள அத்தாட அல்ல கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 540 ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேட் வந்து மட்டமா அப்படி இறக்கி அப்படி ஓரம் போயிடுறியா? சரி, ஓகேன்பா. நம்ம மகேந்திராவில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா கட்டர் பார் போட்டிருக்கிறவங்க எல்லாம் ஜாண்டியர் மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. பைக் காரணம் வைக்கணுமா, மகேந்திராவிலையும் இருக்க முடியும்னு. ஆனால் ஜாண்டியரில் கூட கீர் பேட்டர்னில் ப்ரோ, இல்லை எல்லா கீர் பேட்டர்னும் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் முடிச்சு ஓட்டணும். மீடியம் போ, ஐ பஸ்லாம் செட் ஆகாது, ஐர்வேஸ் ஆகாது. ஓகே நண்பா, எப்படியா இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குதா?
அறுக்கிறது எப்படி கரெக்டாக அஜித் அறுக்கிறானா. ஏன்னா அவனும் இதுவரை தட்டுறதில்ல, நானும் அறுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு காடு. எந்த அளவுக்கு மண்ணோட அறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மண்ணோட அறுக்க முடியாச்சு. ஒரு கட்டை போனாலும் ஏறா கல் மாட்டிக்கிச்சு. ஓகே நண்பா, அது இப்போ நம்ம வந்து லைட்டு வைக்கணும். அதை விட்டால் ஃபேன் ஒன்று வைக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காஞ்சி தட்டாக இருந்தால் முழங்கு கொஞ்சம் ஏறும். ஸோ அதனால் இது ரெண்டும் வைக்கணும். அப்புறம் ஆர்ன் இல்லை, ஏன்னா கம்பெனி ஆர்னை பீக்கி நடிச்சிருக்குது. ஆர்ன் ஒன்று பெரிய செட்டு ஆர்ன் ஒன்று வைக்கணும். இது வச்சா போதுன்னு நினைக்கிறேன். RPM பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 RPM ரன் ஆகுது. லோ செகண்ட் ப்ரோ. தான் ப்ரோ ஒத்துழைக்கலாம். எல்லாம் மலையில் ஓட்டுறோம்னா அதனால் எல்லாம் கரகரையாக இருக்குது. இந்த காலத்துலேயும் இந்த ஷூட்டிங் போகுது. வண்டியாக எதாவது பெட்டு போட்டுக்கிறாரா? வண்டி நல்லா மேட்சாக தான் போட்டு வச்சுக்கிறாரு. சத்தியம் ஒரு டேங்க் ஓட்டிட்டு தான் போய் கூப்பிடணும். சூப்பராக இருக்கணும். ஓகே, நம்ம கரெக்டாக இருக்கிறான் நம்ம மாப்பிள்ள என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கிறான். ஆனால் மண்ணோட விட்டு அறுக்க சொல்லிட்டேன். தூக்கி பிடிச்சி இருக்காரா மாப்பிள்ள, மண் ஒன்றை பிடிச்சி அறுத்தா அப்படின்னு இருக்கிறேன். ஒரு சைடு போட்டால் கீழே மண்ணில் உரையிற அளவுக்கு தான் விட்டு அறுத்துட்டு. ஓரளவு டிரைவர் சொனங்க போகல ப்ரோ. ஜாண்டியர் மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலி அல்லையில் வந்துடுது. ஹைட்டாக உட்காந்துருக்குறோம்ல, அதனால் வந்து குழங்கு எந்த அளவுக்கு குறையுது, நல்லாவே குறையுது. இதில் என்ன, இது மாதிரி காட்டில் வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். கரெக்டாக மட்டம் முடிச்சா இருக்கலாம். இதே ஜாண்டியரானா வேகமாக ஓடி போயிடுது. இதில் அந்த பிரச்சனை இல்லை. ரிவர்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வர்றது நல்லது. மாப்பிள்ளை அறுத்து போட்டுக்கிறாரு பாரு. மாப்பிள்ளைகிட்ட கொடுறா அப்படிங்கிறேன். அம்மா நான் 2 வயதில் ஓட்டுறேம்மா, என் ஆசை தேர ஓட்டுறேம்மா, அப்புறமேட்டு நீங்கள் ஓட்டுங்கம்மா அப்படின்ட்டான். வேறு அவன் தானே ஓட்ட போகிறான், முக்கால்வாசி ஓட்டிகிட்டு போகிறான் சின்ன பையன்.
இன்னும் 2 நெட்டு வரும் ப்ரோ. இதை வறுத்துட்டா அப்புறம் அடுத்த சைடு ஓடிடலாம். இப்படி ஓரளவுக்கு நல்லா அறுத்து போட்டிருக்கிறோமா என்னன்னு சொல்லுங்கள். மைலேஜ் எவ்வளோ ப்ரோ இது வரும்? யாராச்சும் அர்ஜுனில் நோவோவில் யாராச்சும் கட்டர் பார் ஏற்றிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மைலேஜ் என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் 3 லிட்டர் போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. ஏன்னா இது 57 HP ஆஸ்போ இன்ஜின் இல்லை. அதனால் இந்த டீசல்னு கூட இந்த ஒரு வண்டி எடுக்கலைன்னா அது வண்டி இன்ஜின் இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம் மைலேஜ் எப்படி வருதுன்னு. ஒரு 4 நாளைக்கு ஓட்டும் ப்ரோ. அப்புறமேட்டு நான் மைலேஜை பார்த்துட்டு எவ்வளோ மைலேஜ் வருது என்னென்னு உங்களுக்கு அப்புறமேட்டு வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ஓட்டு அதான் தேவை. நம்ம மேலே எதுவுமே அடிக்காது. யாரும் பார்த்து வச்சியா? அன்னைக்கு பார்த்து வச்சுன்னா அது பெருசாக இருக்குது. அது மாதிரி ரேடியேட்டர் சைக்கிள் இருக்குதா இதெல்லாம் வேணும். அதே கருப்பெல்லாம் ரக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஹை ஸ்பீடு தான். அது வெளியே எடுத்து காட்டுங்க. நான் இதுவும் மழை பெஞ்சிருந்துச்சு. மைல் ட்ராக் எப்படி அதெல்லாம் சூப்பராக இருக்குது மாதிரி. போட்டு குளிச்சு எடுக்கிறியாப்பா? பிளேடுக்கெல்லாம் இருக்கணும்னா பிளேடு சத்தம் அருமையாக இருக்கணும். இதே மாதிரி இருக்குன்னு இருக்கும். இதை அறுத்துட்டு இன்னும் 2 வயல் இருக்குது. அதையும் போய் அறுத்து விட்டா வேலை முடிஞ்சுது. ஒரு 4 நாள் கழிச்சு இதை கட்டிக்கலாம். அப்புறம் வேறு யாராச்சும் சொன்னாங்கன்னா வேணால் அறுப்போம். இனிமேல் நம்ம வீடியோவில் கட்டர் வீடியோ ரெகுலராக வரும். நெல் இருக்கிறதில்ல ப்ரோ. ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. இது நெல்லெலாம் இருக்க முடியாது. ஒன்லி தட்டு தான் இருக்க முடியும். சோளத்தட்டு மட்டும்தான் நான் இருக்க முடியும். சாஞ்சுது நிற்கிறது எல்லாத்தையும் அறுத்த போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 சுத்தாகுது. இது 2 சுற்றியும் ஓட்டிட்டா அப்புறம் போயிட்டு அந்தான 4 வயல் இருக்குது. அதை 4 வயலையும் ஓட்டி விட்டு மாப்பிள்ளை ஐயர் வயசு ரொம்ப வேகமாக இருக்குது அப்படிங்கிறான். காடு ஒத்துழைக்கல ப்ரோ. காடெல்லாம் திட்டு காடு மட்டும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா ஃபினிஷிங் வரும். நல்லா இந்த இடத்துல தட்டு நல்லாவே படுத்துருக்குது. ஆனால் எடுக்குது. 540 எல்லாம் ஓடுது. எக்கனாமிக் கிடையாது.
ட்ரம்மு பாருங்கள் எப்படி இருக்குது. ட்ரம்மு வந்து பெரிய டம் போட்டு நல்லா ஸ்பீடாக கொடுத்துட்டாங்க. பாக்ஸ் கட்டியாக இருக்கலான்னு பார்த்தா தட்டு எல்லாம் சாஞ்சிக்கிறதெல்லாம் இந்த பக்கமாக சாஞ்சிருச்சா, அதனால் அந்த பக்கம் போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா பாக்ஸ் கட்டி எடுக்கலாம். காட்டுக்காரரை பார்க்குறாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கட்டுறப்பாரில் இருக்கிறாரு. கேமரா ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு காஞ்சா சிப்புன்னு காஞ்சிடும். பயிர் தட்டு தானே இது. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய தட்டா? பெரிய தட்டுனா இப்படி இருக்கணும், துண்டு வரல தூரம் இருக்கும். ஏன்னா மோடம் போட்டுச்சுன்னா சுற்றி போடலாம், இல்லைனா கூட ஒரு நாள் சேர்த்து கட்டினா கூட தப்பு இல்லை. மோடம் போடுற மாதிரி இருந்தால் உடனே சுற்றி போடலாம். ஒரு 3 பொழுது மட்டும் மழை வராந்தா போதும். நமக்கு மழை பெஞ்சிச்சு, அது வேணா மழை பெஞ்சிச்சு, அது வேணா உண்மைதான். எவ்வளோ நேரம்? 40 நிமிஷமா? ஓகே நண்பா, இன்னும் 2 வெயில் இருக்குது. 2ஐயும் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஒரு 4 நாள் காயிட்டோம். இது அந்தானதான் இருக்குது, சுற்றிக்கிட்டு வரணும். 1/2 கிலோமீட்டர் போய் சுற்றிக்கிட்டு வந்தால் தான் தடம். ஓகேன்பா, இங்கே ஒரு 3 வெயில், 1 இந்தான 2 வெயில். 2 ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அந்த அளவில் பிடிச்சிக்கலாம். டயர் ஸ்லீப் ஆகுது பாருங்க. பாருங்க, அந்த மேட்டில் ஏறமா டயர் ஸ்லீப் ஆகுது. லைட்டாக ஸ்லீப் எடுக்குது. இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் அந்த ஸ்லீப் எடுக்காது, ஈஸியாக போயிடுன்னு வச்சுக்கோங்களா.
ஓகே, நம்ம வண்டி போட்டதுனால இது புதுசாக அந்த வட்டத்துக்குலாம் வரலையா, இப்போ தான் ஃபஸ்ட் ஐட்டம் அறுக்கிறோமா, அதனால் எல்லோரும் வந்து எப்படி இருக்குது அறுத்து அதே சுற்றி போடுமா, எத்தனாயிரம் டவுட் எத்தனாயிரம் கேள்வி கேட்குறாங்கிறீங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன நெல் இருக்கிறதா அப்படின்னு தான் தோணும். நெல் அறுத்து மேலே அல்லற செட்டுலாம் போவோம், இதை அறுத்து அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போயிருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கட்டுற சட்டத்தில் தான் வந்து பிளேடு சட்டத்தில் ஏதாவது மண் ஏறிக்குதுன்னா கீழ்ச்சான்னு கற்றுது. மற்றபடியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ இந்த வெயில் இருக்குது, மேல் வெயில் அந்த வெயில், இன்னும் 2 வெயில், இன்னொரு அரை மணி நேரம் ஓட்டினா வேலை முடிஞ்சுது நண்பா. அப்புறம் அடுத்தது போய் ரொட்டாட்டர் தான் 1 மணி நேரம் இருக்குது, அதை தான் போய் ஓட்டணும். அப்புறம் இது காஞ்சி வாட்டி 4 நாள் கழிச்சு தான் இதோட ஃபீல்டு. நம்ம பாரத் மிஷின் நல்லா கட்டுமா எப்படி என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளது இன்னும் பெருசாக தட்டு ஓட்டலை. தரிசி துத்து தான் ஒரு 2-3 ஐட்டம் ஓட்டுருது. அப்புறம் கார்த்தி எடுத்து விட்டது அது ஒரு 2-3 ஐட்டம் ஓட்டுருக்குறோம். மற்றபடிக்கு ஒன்றும் நம்ம பெருசாக ஓட்டலை தட்டு ஃபீல்டு. இப்போ தான் ஓட்ட போகிறோம். இனிமேல் நம்ம மிஷினில் இருக்குது, நாம்ளே தான் ஓட்ட போகிறோம். ஒன்று பேலர் இருந்தால் கட்டர்பார் இருக்கணும், கட்டர்பார் இருந்தால் பேலர் இருக்கணும். ஆக மொத்தம் 2மே இருக்கணும் ப்ரோ. கட்டர்லனா கூட பேலர் ஓட்டி சமாளிச்சிடலாம். ஆனால் கட்டர் இருந்துச்சுன்னா பேலர் கம்பல்சரி நம்மளுக்கு இருந்தால் தான் பெஸ்ட்டு, இல்லைனா செட் ஆகாது நண்பா. ரிவேர்ஸ் போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா மிஷின் தேவையில்லாத ஓடாதில்ல. இன்னும் ஒரு வெயில் அரிசி வெயில் ஓட்ட போகிறோம். கீழே வெயில் அறுத்து போட்டுருந்தாச்சு. இதை அறுத்துட்டு இந்த வெயிலையும் அறுத்தோம்னா செட் ஆகிற வேலை முடிஞ்சுது. ஏதோ காடு நல்லபடியாக ஓட்டிட்டோம் ப்ரோ. இதில் ஏதாச்சும் ஆல்ட் இருக்குது இருந்தால் சொல்லுங்கள். கருத்துக்கள் மிஷின் வந்து 2,85,000 ரூபா ப்ரோ, புது மிஷின் இது. ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க ரேட்டு வந்து புது 2,80,000 மிஷினை மட்டும், வண்டியில் மிஷினை மட்டும். அப்போலாம் ட்ரம்மில் சுற்றிக்கிச்சு. சிக்கன் பண்ணுற டம்மில் லைட்டாக சுற்றிக்கிச்சு. மாப்பிள்ளை கேட்டதுக்கு அதெல்லாம் வெளியே வந்துருமாமாங்கிறான். அதே மாதிரி ப்ரோ பெட்டு கிராக் ஆயிரும்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பெட்டு வந்து ஃபுல்லாக பெல் ஹவுசிங் வரல, முன்னாடி பாருங்கள் கிளச் பிளேடு வரல இழுத்து விட்டோம். ஒரே பிளேட்டு அங்கேருந்து. அதுக்கு தான் வந்து 10,000 ரூபாய் சேர்த்தி. இல்லைனா ஷார்ட்டாக முன்னாடி மட்டும் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்கண்ணா, அது எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி நம்ம வண்டியில். இப்போ ஜாண்டியரில் வந்து கிளச்சு பிளேடு கிட்டால் பெட்டு போட முடியாது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளச் பிளேட்லேயே 4 ஹோல்ஸ் இருக்குது. அதனால் காசு போனால் போயிட்டு போகுது. நம்ம போடுறோம், ஹெவியாக போட்டுக்கலாம் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரே பிளேட்டு தான் போட்டிருக்கோம். நாங்கள் முன்னாடி இருந்து எடுத்துக்கிட்டால் இந்த பேட்ரி பின்னாடி வரல வருது. அதனால் கிராக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. கட்டரில் ஏதாவது ஒரு கிராக் ஆனாலும் பெட்டில் வந்து கிராக் ஆகாது நண்பா.
இருக்கிறத மாப்பிள்ள ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கிறானா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஐயிலே போகிறான் ரிவேர்ஸு. ஜாண்டியர் 2 வீல் டிரைவ் இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதுங்க மாமா. 4 வீல் டிரைவ் வேணால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஓரளவு பின்னாடி வெயிட் இருக்குது, நல்லாவே சமாளிக்குது அப்படிங்கிறோம். இன்னும் பின்னாடி வந்து வீல் ரன்னர் மட்டும் 2 போட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் ப்ரோ பர்ஃபார்மன்ஸு. நமக்கு எதுவுமே தேவையில்ல, இதே பட்டை போடும். ஓரளவுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் கையில் அறுத்து போடுறது ஓரம் ஈரமாக இருக்குதுன்னு நான் மாப்பிள்ளை ஓரளவுக்கு எடுத்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓரமாக விட்டு எடுத்துட்டான். மிஷினை பொறுத்த வரலாம் ரிவர்ஸ் போகும்போது நோட்டில் பண்ணிட்டு போயிடணும். ரொம்ப ஸ்பீடு பிரேக்கெலாம் தூக்கி அடிக்கக்கூடாது. அதுதான் அந்த மிஷினில் அவங்க கொடுத்துக்கிற ரூல்ஸு. மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டுங்க, ஸ்பீடு பிரேக்கில் மட்டும் தூக்கி அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதிகபட்சம் எந்த பிரச்சனையும் வராது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி. இதே வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடி மட்டும் பெட் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் இதில் வந்து பிரச்சனையாக வராதுன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மிஷின் சேஃப்டி நாம் தானே பார்த்துக்கணும் நண்பா. எப்படி தெருவில் பாரு, பாய் மாதிரி கிடக்குது, எப்படி எடுத்துகிட்டு வருது பாரு. இன்னும் 2 சுற்று ஓட்டினா இந்த வயலில் வேலை முடிஞ்சுது. 2 இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல இப்படி படுத்துருந்துச்சு, இது எப்படி எடுத்துருச்சு பாருங்க. கட் பண்ணி அப்படியே அழகாக எடுத்துருச்சு. எந்த அளவு பொறுமையாக ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு தட்டாக எடுக்குது நண்பா. பறந்து ஓட்டினோம்னா தட்டு பிச்சுட்டு வருது. இதுதான் கரெக்டான ஸ்பீடு. ஓடுறது ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 540 தான் ஓடிக்குது, எக்கனாமிக் கிடையாது, 540 தான் ஓடிக்குது. அதெல்லாம் நீட்டாக ஓடிக்குது. என்ன அந்த கம்மு மட்டும் கிரே கலராக இருந்தால், டார்க் கிரே அந்த பெட்டு கலராக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அது அங்கே வர்றது ஒயிட் தான் வருன்ட்டாங்களாம். இந்த 2 வருஷம் வந்தானா இது வேலை முடிந்து போயிடும். அடுத்தது கீழ் வெயில் ஒன்று இருக்குது, அதை உடனே ஓட்டிட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான் நண்பா. ஓகே, நம்ம கடைசி வெயில் எல்லாம் படுத்துக்கிட்டு மயில் தேவைக்கு ஓரம் படுத்துக்கிட்டு நினைப்போம். காய் மாதிரி கிடக்கும். இது வந்து நாம தான் ட்ரக்கில் ஓடிச்சு, இப்போ நாமளே சுற்றுறோம்.
கொடுத்தாச்சு. இன்னொரு அக்காவுக்கு சொல்லியிருக்குது. அது எவ்வளோ நேரம் கேட்டால் ஃபீனிஷ். எவ்வளோ நேரம் வரும் அங்கே 2 மணி நேரமா அக்கா? 2 மணி நேரம்க்கா. அதாரு போங்கக்கா. வயல் எந்த வயலுமே அதெல்லாம் யார் வேண்டா அறுக்கிறது தான். வாங்க. கீழ் வயலா மேல் வயலா? ஸ்கூல் போலியா? அதெல்லாம் தலை முடிவிட்டீங்க. எதுக்கு ஸ்கூல் போயிட்டு சின்ன பிள்ளைங்களாட்டம்? அது என்ன கரெக்டு தான். அந்த கீழ் வயல் அந்த தட்டு வளர்த்தி வளர்த்தி இருக்குது. அதான் தீவன காட்டுக்கு அந்தானே இருக்கிறது. தீவன காட்டலாம் இல்லை, அதுக்கு அந்தானே. எவ்வளோ நேரம் ஆச்சு? 25 நிமிஷமா? அந்த வயலுக்கு போ. 25 நிமிஷம்க்கா. சொல்கிறேன். ₹750 ஓகேன்பா. இது 25 நிமிஷம் ஓட்டியாச்சு. அடுத்து இன்னும் ஒரு வயலுக்குது. அதை உடனே ஓட்டிட்டு அப்படியே ஊர் பக்கம் போக வேண்டியதான். அதுதான் போய் ஆகணும். வண்டி கொஞ்சம் பெருசாக போச்சுராம்மா. வண்டி கொஞ்சம் பெருசாக போச்சு. அந்த பிரேக் கொஞ்சம் இழுத்து வைக்கணும் ப்ரோ. அடித்து என்ன பண்ணுதுன்னா இந்த பிரேக் தான் நிற்கிது. அந்த பிரேக் இழுத்து வைக்கணுதா இல்லைனா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுவேன். இது ஒரு 10 நிமிஷம் வரும் ப்ரோ. உடனே அது துட்டா வேலை முடிஞ்சுது. மாப்ப இது நேர் போயிரு. அங்கிருந்து வந்துரு. இதில் போ. அங்கெல்லாம் படுத்துச்சு எடுக்காது. இதில் போயிட்டு அப்புறம் வந்துரு. அந்த வாரம் ஓலக்கட்டுக்கு கிடக்குதான்னு போய் பாருப்போம். அப்படி போயிட்டே ஓரமாக வந்துரு. ஓ கடைசி வயது இது ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இன்னொரு 4 சிக்கர் விட்டுக்கிறோம். சிக்கன் நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். ஒரு 2 சிக்கர் ஓட்டிட்டு அப்படியே வெளியே போகலாம். நிஷா வெளியே வந்து அந்த இடம் மட்டும்தான்க்கா. அதான் படுத்துக்கிச்சு. அப்புறம் என்ன பண்ணும் பாய் மாதிரி. அப்புறம் என்ன பண்ணும்? அதெல்லாம் இனிமேல் ஓரமாக இருக்கிற தட்டலாம்
2 நாள் கழிச்சு சுத்தம் போக நிற்கும். ஓரத்துலலாம் கரண்ட் விட்டுருந்தீங்கன்னா சூப்பராக இருந்துருக்கும். இதே படுக்காது இருந்தால் வச்சுக்கா ஓரளவுக்கு இப்படி சாஞ்சிருந்தா எடுத்து போடலாம் தம்பி. 4 நாளைக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வேற பிடிக்கிறது காடை கூட்டெல்லாம் பால் விட்டுருச்சு. இன்னும் 5-6 நாளைக்கு விட்டுருந்தீங்கன்னா எல்லாம் மயில் உள்ள எதுக்காவது போய் சுத்து அப்படின்னு வேணாங்க தானே. அப்புறமேட்டு அதெல்லாம் பூரா படுத்துக்கிச்சு. நான் மாடு கட்டிட்டு பார்த்தேன் அப்படின்னாரு. சரி எதுக்கு போய் அவர் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு எவ்வளோ நேரம்? 25